அந்த சிற்றோடையில் தண்ணீர் சலசல என்று ஓடிக்கொண்டிருந்தது. அதில் தண்ணீர் குடிக்கச் சென்ற சிற்றெரும்பு ஒன்று தவறி நீரினுள் விழுந்து விட்டது. வெளியில் வர முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்தது. இதை அருகில் இருந்த மரத்தில் இருந்து கண்ட ஒரு புறா எறும்பின் நிலையை கண்டு இறங்கி ஒரு இலையை பறித்து போட்டது. இலையை தெப்பமாக்கி கொண்டு எறும்பு கரையை அடைந்தது. அதன் களிப்புக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நாட்கள் கடந்தன. ஒரு நாள் ஒரு வேடன் அந்த புறாவை கொல்ல குறிவைத்து நின்றான். தன்னை காப்பாற்றி அந்த புறாவை கொல்லப் போகிறானே என்பதை கண்டு அந்த சிற்றெரும்பு ஓடி வந்து வேடனின் காலை கடித்தது. எறும்பின் கடியால் வேதனையடைந்த வேடன் அம்பை எய்வதில் குறி தவறிவிட்டான். புறா தப்பித்தது. இதை கண்ட புறா சிற்றெரும்புக்கு மனதார நன்றி சொல்லிட்டு, எறும்பு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு புறாவிடம் கேட்கவே இல்லை. புறாவும் எனக்கு உதவி செய்யுன்னு எறும்பிடம் கேட்கவே இல்லை. ஆனால் தானாக முன்வந்து இவைகள் இரண்டும் ஒன்றுக்கொன்று உதவி செய்து கொண்டன. இன்று ஹெல்ப் ஹெல்ப் என்று கேட்டால் கூட உதவி செய்யாமல் விலகி போகின்ற மனநிலைதான் பெரும்பாலான மக்களிடம் உள்ளது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் அல்லவா? வேதம் இப்படி அறிவுறுத்துகிறது. நீதிமொழிகள் 3:27, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் கூறுகிறது. ஸோ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் கடவுளின் எதிர்பார்ப்பு. எங்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு உதவி என்று கேட்டால் மாத்திரமல்ல, உதவி கேட்காவிட்டாலும் அவர்கள் தேவையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டோமானால் அவருடைய தேவைக்கு ஏற்ப நம்மால் நம்ம உதவியை செய்ய வேண்டும் என்பதே கடவுள் நம் பேரில் வைத்திருக்கிற ஆர்வமும் அக்கறையுமாகும். அவ்வாறே உதவி செய்வோமா?